தமிழ்நாடு. எங்கே ஒன்று இப்போ அவையில கட்சியில் இல்லையே, அவர்களே உறுப்பினரே இல்லை, அவர் எப்படி போய் ஒன்றிணைக்க முடியும்? அதாவது அது மட்டும் இல்லை, சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்தது. அந்த அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனும் அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன். நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை. புரட்சி தலைவியின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன். நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சி தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க. 2021 நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் 3 ஆண்டு காலம் கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறேன். இது என்ன கம்பெனியா, கார்பரேட் கம்பெனியா வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையிறதுக்கு? இது கட்சிங்க, நல்லா எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால், மனதார உளமாற எண்ணினால், எப்படி திருமதி ஜானகி அம்மையா அவர்கள் கட்சி 2ஆக பிளவுபட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள், அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும்